ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பரோட்டா ரெசிபி பார்க்க போறோம். பரோட்டா வந்து பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான ரெசிபி அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா வந்து மாவு பிசையறதுல இருந்து, அத நீட் பண்றதுல இருந்து, அத வந்து பரோட்டா பண்ணி லேயர் லேயரா எடுக்கிற வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் பரோட்டா வந்து ஃப்ரெஷ்ஷா வேணும் நமக்கு நெனச்ச நேரத்துலலாம் அப்படின்னா, இங்க எங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்துட்டு ஆ, இன்னைக்கு நான் வந்து அந்த பரோட்டா ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நான் வந்துட்டு சொல்லப் போறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சால்னா ரெசிபி ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அ அந்த சால்னா வந்து இந்த பரோட்டாக்கு வந்து செம காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த பரோட்டாவை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் மாவு போட்டு பண்ண போறேன். அதுக்கு ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைய வந்து நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு வெள்ளை கருவும், மஞ்சள் கருவும் சேர்ற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். ஆல் பர்ப்பஸ் ஃப்ளார். அடுத்தது இந்த மாவுல வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக்கிங் சோடா அந்த மாரி ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம். பட் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. அதுக்கப்புறம் அந்த நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு முட்டை, அதையும் வந்து சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் வந்து முட்டையும் அந்த மாவும் நல்லா சேர்ற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் அந்த முட்டையோட எல்லா இடத்துலயும் ஈவனா கோட் ஆகுறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி இல்லாம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து இத வந்து பிசைய போறோம். தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசையறப்போ மெயினா வந்து பரோட்டாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்து ரொம்ப அப்படியே சப்பாத்தி மாவு அளவுக்கு கையில ஒட்டாம அந்த மாதிரியெல்லாம் பிசைய முடியாது. ஓரளவுக்கு வந்து மாவு வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி பிசு பிசுன்னு தான் இருக்கும். அந்த கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இது பெசஞ்சு வச்சாலே போதும். ஜஸ்ட் ஒரு ஸ்மூத் டோவா நம்ம வந்து பெசஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழுத்தி அழுத்தி பெசையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெசஞ்சு முடிச்சுட்டு மேல வந்து நல்ல ஓரளவுக்கு அம் எண்ணெய ஊத்தி அது வந்து காஞ்சிராம இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பக்கமும் வந்து தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு, இத அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி குறைஞ்சது 2 மணி நேரம் வந்துட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு, நம்ம வந்து இத எடுத்து திரும்பவும் நீட் பண்ணி, நம்ம பரோட்டா பண்ண ஆரம்பிச்சலாம். பரோட்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாரி மீடியம் சைஸ்டு பால்ஸா இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் மாவ வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். பிரிச்சு வச்சுட்டு, இப்ப பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்துட்டு நம்ம நீட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடத்த வந்து நம்ம கிளீன் பண்ணி நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுக்குவோம். பண்ணி வச்சுட்டு, இப்போ இந்த மாவ வந்து எண்ணெய் தடவி தடவி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பரோட்டா பண்ற ப்ராசஸ்ல எண்ணெய் தான் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் தடவி தடவி இந்த மாதிரி மாவ வந்து நல்ல தின்னா ஒரு லேயர் மாதிரி ஆக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாவ வந்து அடிச்சு அம் பரோட்டா வீசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்க, ரொம்ப ஈஸியா வேல முடிஞ்சிரும். ஆனா, நம்ம எல்லாருக்குமே வந்து பரோட்டா வீசுறது அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ இந்த மாரி எடுத்துட்டு, இந்த மாரி திக்கான பார்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் வந்துட்டு இப்படி லைட்டா அடிச்சு அடிச்சு வந்து கொஞ்சம் அப்படியே பெருசாக்குனீங்க அப்படின்னாக்க, அதுதான் வந்து பரோட்டா வீசுறது. ஸோ லைட்டா இப்படி நீங்க ரொம்ப எஃபோர்ட் போடாம லைட்டா, லைட்டா வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பரோட்டா வந்து நல்ல ஒரு மாரி மெல்லிசா ஆகுது இல்லையா? அந்த மாரி மெல்லிசா ஆகுறதுல தான் நம்மளுக்கு வந்து லேயர்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மெயினா இந்த பரோட்டா வீசுறதே. ஸோ இத வந்து இப்டி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ரிப் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வரல அப்டின்னா கூட இட்ஸ் ஓகே. அது வந்து ம் ஹோல் ரீசன் வந்து நம்ம இந்த மாரி வீசுறதுக்கு ஹோல் ரீசனே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேயரா வரணும். கொஞ்சம் நடுவுல வந்துட்டு ஏரேட்டடா இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்றோம். இன் கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வராது அப்டின்னாக்க, இந்த மாதிரி எண்ணெய வந்து நல்லா தேய்ச்சுட்டு, நீங்க சப்பாத்தி கட்ட இருக்கு இல்லையா? அத வச்சு நல்லா தின் ஆகுற மாரி தேய்ச்சு, தேய்ச்சு, தேய்ச்சு வந்து இத வந்து நம்ம பெருசாக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அந்த லேயர்ஸ் இருக்கும்போது, அத அப்படியே வந்துட்டு நம்ம இந்த மாரி சுருட்டி, சுருட்டி வச்சிடலாம். இப்ப நான் சைட்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாரி வீசின பரோட்டாவ எல்லாத்தையும் எடுத்து, இந்த மாதிரி சுத்தி, சுத்தி வச்சிருக்கோம். ஸோ அத சுத்துறதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டுல இருந்து எடுத்து அப்படியே வந்து இந்த கைய சுத்துற மாரி வந்து சுத்தி, அது ஒண்ணு மேல ஒண்ணு ரொம்ப மொந்தமாயிராம வச்சோம்னாக்கா, அந்த லேயர்ஸ் நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். ஸோ இப்ப அ பாருங்க, இந்த மாரி வந்துட்டு வீச வீச வந்து உங்களுக்கு பரோட்டா நல்லா தின் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு நுனிய புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுத்தி, அந்த எண்ட வந்து அடியில இப்டி நுழைச்சு விட்டுட்டோம் அப்டின்னாக்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இப்ப பார்த்தாலே தெரியும். நல்லா லேயர் லேயரா இருக்கு.
அடுத்தது இந்த லேயரா இருக்கிற அந்த பரோட்டாவ வந்து லைட்டா தேய்ச்சு, இந்த லேயர் வந்து ரொம்ப வந்து அம் அ மொந்தமா ஆகிராம அப்படியே இந்த லேயர் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம வந்து லைட்டா தேய்ச்சு, அத வந்து நம்ம கல்லுல போட்டு எடுத்தோம்னா, அதுதான் பரோட்டா. அ இன்கேஸ் வந்து உங்களுக்கு தேய்க்கிறதுனால வந்து ரொம்ப லேயர்ஸ் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி வச்சு நல்லா எண்ணெய தொட்டுக்கிட்டு, அதோட ஓரங்கள மட்டும் லைட்டா இப்படி தட்டி பண்ணோம் அப்படின்னாக்கா, பரோட்டா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதோட நம்ம வச்சிருக்க சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிரும். எடுத்து அத அப்படியே வந்து நல்ல சூடான கல்லுல மீடியம் ஹீட்ல வச்சுட்டு போட்டு ஸ்லோவா குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா, மைதா மாவு அப்படிங்கிறனால வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒண்ணு. இன்னொன்னு விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு கருகிரும். அதனால திருப்பி திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் ஊத்தி நீங்க வந்து இத வந்து ரொம்ப ஸ்லோ குக்கிங்ல பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், லேசா வந்து கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த டார்க் ப்ரவுன் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து பரோட்டால 3/4 இடத்துல வந்து அந்த மாரி வர ஆரம்பிக்கும். அந்த மாரி வந்ததுக்கப்புறம், அது குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ, இப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. டைம் ஆக ஆக இந்த மாதிரி வந்துட்டு வெந்துடுச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியும். ஸோ 2, 3 கல் இருந்ததுன்னா கூட வச்சுக்கிட்டு ஸ்லோவா பொறுமையா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா, இந்த மாரி லேயரான பரோட்டா நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ, இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. எப்படி வந்துட்டு லேயரா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பரோட்டாவ வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அம் நீங்க குக் பண்ணி முடிச்சுட்டு இப்படி சைடுல 2 சைட்லயும் வச்சு, கைய வச்சு ஒரு அடி அடிச்சீங்க அப்படின்னாக்க தான் அந்த லேயர்லாம் பிரிஞ்சுட்டு வரும். ஸோ அந்த மாரி பண்ணதுக்கு அப்புறம் தான் பாருங்க, அந்த லேயர்ஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே வெளியில எடுத்துட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். நமக்கு வீட்லயே செம சூப்பரான லேயரான வந்து பரோட்டா கிடைச்சிடுச்சு. பரோட்டாவ வந்து அப்படியே சாப்பிடுறத விட, இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு, அதில சால்னா ஊத்தி ஊற வச்சு சாப்பிடுறதுல தான் வந்து செம்ம டேஸ்ட்டு. ஸோ எனக்கு அப்படிதான் பிடிக்கும். ஸோ நாங்க இன்னைக்கு அப்படி சாப்பிட போறோம். பரோட்டா செய்யறதுல வந்து மாவ வந்து நல்லா நெறைய நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் எண்ணெய் நெறைய சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வீசுறது வந்து பரோட்டா வந்து எந்த அளவுக்கு தின் ஆக முடியுமோ, அந்த அளவுக்கு மெல்லிசா வர மாதிரி பரோட்டா வீசிட்டோம் அப்படின்னாக்கா, நல்ல லேயர்ஸா நமக்கு கிடைச்சிரும். இந்த டிப்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பரோட்டா ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லயே வந்து சிக்கன் சால்னா ரெசிபி போட்டிருக்கோம். உங்களுக்கு மட்டன் சால்னா வைக்கணும்னாலும் அதே சேம் ரெசிபி தான். சிக்கனுக்கு பதிலா மட்டன வேக வச்சு அதில சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.